அனைவருக்கும் தமிழினி ராமகிருஷ்ணனின் தமிழ் வணக்கம். இன்றைய காணொளியில் ஆழ்வார்களை பற்றி பார்க்கலாம். திருமாலுடைய பக்தியில் ஆழங்கால் பட்டவர்கள் ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்கள்: பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் என்று 12 ஆழ்வார்கள் உள்ளனர். இந்த 12 ஆழ்வார்களில் ஒருவர்தான் பெண், அவர்தான் ஆண்டாள். பெரியாருடைய வளர்ப்பு மகள் ஆண்டாள். அதுபோல திருமழிசை ஆழ்வாருடைய சீடர் கணிக்கண்ணன். நம்மாழ்வாருடைய சீடராக நம்மாழ்வாரையே கடவுளாக கருதக்கூடியவர்தான் மதுரகவி ஆழ்வார். முதல் ஆழ்வார்கள் என்று பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இந்த மூவரையும் முதல் ஆழ்வார்கள் என்று சொல்கிறார்கள். திருமழிசை ஆழ்வாரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவர் பக்தி சாரா, சக்கரத்தாழ்வார், திராவிட ஆச்சாரியார் என்று அவரை அழைக்கிறார்கள். அதுபோல பராங்குசன் என்று நம்முடைய நம்மாழ்வாரை அழைக்கிறார்கள். பரகாலன் என்று திருமங்கை ஆழ்வாரை சொல்கிறார்கள். அட்டர்பிரான் என்று பெரியாழ்வாரை சொல்கிறார்கள். இவர்கள் இயற்றிய நூல்களை பற்றி பார்த்தோமானால், முதல் திருவந்தாதியை இயற்றியவர் பொய்கை ஆழ்வார், 2ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் பூதத்தாழ்வார், 3ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் பேயாழ்வார், 4ஆம் திருவந்தாதி அல்லது நான்முகன் திருவந்தாதி இயற்றியவர் திருமழிசை ஆழ்வார். திருமழிசை ஆழ்வார் 2 நூல்களை இயற்றியிருக்கிறார். 4ஆம் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம் என்று 2 நூல்களை இயற்றியிருக்கிறார். பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு இயற்றியிருக்கிறார். ஆண்டாள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி இயற்றியிருக்கிறார். குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி இயற்றியிருக்கிறார். மதுரகவி ஆழ்வார் கண்ணினும் சிறுதாம்பு இயற்றியிருக்கிறார். அதுபோல நம்மாழ்வார் 4 நூல்கள் எழுதியிருக்கிறார். திரு ஆசிரியம், திருவிருத்தம், இன்னும் 2 நூல்கள் இயற்றியிருக்கிறார். நம்முடைய திருமங்கை ஆழ்வார் 6 நூல்கள் இயற்றியிருக்கிறார். சிறிய திருமடல், பெரிய திருமடல், சிறு குறுந்தாண்டகம், சிறு பெருந்தாண்டகம், திரு கூற்றியிருக்கை, பெரிய திருமொழி என்று இயற்றியிருக்கிறார். இந்த 12 ஆழ்வார்களில் வாய்மொழி என்று இயற்றியவர் நம்மாழ்வார், திருவாய்மொழி. மற்றவர்களெல்லாம் திருமொழி என்று இயற்றியிருப்பார்கள். 4 ஆழ்வார்கள் திருமொழி என்று இயற்றியிருப்பார்கள். இப்படியாக நம்முடைய வைணவ இலக்கியங்கள் திகழ்கின்றன. சைவத்துடைய பாடல்களை பதிகம் என்றும், வைணவத்துடைய பாடல்களை பாசுரம் என்றும் சொல்கிறோம். நம்முடைய திருமங்கை ஆழ்வார் இயற்றிய 6 நூல்களும் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியுடைய 6 அங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆழ்வாருடைய பாடல்களை படித்தோமானால் பக்தி சுவை சொட்டும். அந்த அளவிற்கு ஆழ்வாருடைய பாடல்கள் திகழ்கின்றன. அடுத்த காணொளியில் ஒவ்வொரு ஆழ்வார்களை பற்றி விரிவாகவும் சுவையாகவும் பார்க்கலாம். அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.